ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்பார் முய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சுகுடி கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து அபகதமதமான இரந்திமோபாய நிஷ்டைः அதிகத பரமார்த்தைரர்த்தகாமானபேக்ஷைः நிகிலஜனசுகிருத்பிர்நிர்ஜிதக்ரோதலோபைः வரவரமுனிபிருத்யைரஸ்து மே நித்யயோகः. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்களுக்குள்ளே பெரியாழ்வார் தனிச்சிறப்பு பெற்று விளங்குகிறார். அந்த பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையான ஆண்டாள் பூமி பிராட்டியினுடைய அவதாரம். இந்த லோகத்தவர்கள் எல்லோரும் உஜ்ஜீவிக்கும் வண்ணம் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் என்று வேத வேதாந்தங்களிலே பொதிந்து கிடக்கின்ற எல்லா அர்த்த விசேஷங்களையும் எளிய இனிமையான தமிழிலே திருப்பாவை என்கிற திவ்ய சாஸ்திரத்திலே தானும் அனுகரித்து கண்ணபிரானை குறித்து நோன்பு நோற்பதாக தான் அனுகரித்து அந்த அனுகாரத்தை நாமும் அனுபவிக்கும்படி பாசுரமாக ஆக்கி கொடுத்திருக்கிறாள். திருப்பாவை அனுபவம் என்பது எத்தனையோ இடங்களிலே எத்தனையோ வருடங்களாக எத்தனையோ வித்வான்களிடத்திலே நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், மேலும் கேட்கப் போகிறோம். இது அழுக்கவே அழுக்காது. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் போன வாட்டி கேட்டாச்சே, இந்த வாட்டி வேண்டான்னு இந்த திருப்பாவை மட்டும் தோன்றதே இல்லை. அது கேட்குற வாழ்க்கும் தோன்றதில்லை, சொல்கிற வாழ்க்கும் தோன்றதில்லை. அதுதான் ரொம்ப ஆச்சரியம் அதில். ஏன்னா எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊழி தரும் அப்பொழுதே கப்பொழுது நாராமுதமே என்னது அப்படி பகவத் அனுபவம் பாகவதர்களுடைய அனுபவம் எல்லாம் அதில் இருப்பதனாலே அது எப்போவுமே அது அழுக்காமல் திகட்டாமல் இருக்கிறது என்பது நிதர்சனமான ஒரு உண்மை. இந்த திருப்பாவையை பல கோணங்களிலே அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதிலே ஒரு கோணம் திருப்பாவையிலே திவ்ய தேசங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பு தான் இன்றைய தினம் சுவாமிகள் இங்கே சாதிக்கப் போகின்ற ஒரு விஷயம். மேலெழுந்த வாரியாக பார்த்தால் திருப்பாவையிலே ஏதாவது ஆண்டாள் ஸ்பஷ்டமாக திவ்ய தேசங்களை பாடியிருக்கிறாளான்னு சொன்னால் இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். இருக்குது அப்படி சொல்லலாம்னா மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. வடமதுரைன்றது அந்த 108 திவ்ய தேசங்களுக்குள்ளே ஒன்றாக நாம் எடுத்துக்கொள்கிறபடியாலே இந்த வடமதுரைன்றது ஒரு திவ்ய தேசம். அது மேலெழுந்த வாரியாக அப்படி பார்க்கும்போது வருது. கடைசி பாசுரத்திலே அணிபுதுவை பைங்கமல தண்டறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன புதுவை அப்படின்னு வர்றதுனால அது ஸ்ரீவில்லிபுத்தூரை கொள்ளலாம் என்ன இந்த 2 திவ்ய தேசங்கள் ஆண்டாள் குறிப்பிட்டு காட்டுகிறாள். அது கூட கோடி காட்டுறான்னு தான் சொல்லணும். ஸ்பஷ்டமாக இந்த திவ்யதேசத்தை திருமங்கை ஆழ்வார் மாதிரி இந்த திவ்யதேசத்துக்கு 10 இந்த திவ்யதேசத்துக்கு 10 பாட்டுன்னு அந்த மாதிரி பாடாமல் கோடி காட்டுகிறாள். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆண்டாள் திருப்பாவிலே திவ்யதேசங்களை பாடியிருக்கிறாள் அப்படின்றத எப்படி சொல்லணும், எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டால் சின்ன உதாரணம் திருப்பல்லாண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது. திருப்பல்லாண்டில் என்ன திவ்யதேசம் பெரியாழ்வார் பாடியிருக்கார்? ஒன்றும் பாடலை இல்லையா, ஸ்பஷ்டமாக எந்த எம்பெருமானையும் பாடலை. இருந்தாலும் அங்கேயும் இதே மாதிரி 2 பேரும் ஒரே மாதிரியே பண்ணுறான். அல்வழக்கொன்னுமில்லா அணி கோட்டியரகோன் என்ன அபிமான துங்கன் செல்வனை போல. அந்த செல்வ நம்பியை சொல்லும் பொழுது திவ்யதேச சம்பந்தத்தை இட்டு அவர் சொல்வதனாலே அந்த திவ்யதேசங்கள் தனக்கு எவ்வளோ உத்தேசியமான ஒரு விஷயம்ன்றது அந்த இடத்துல காட்டுகிறார். தன்னை பற்றி சொல்லும் பொழுது கூட ஏதோ ஒரு ஊர்லேருந்து வந்தேன் எங்கேருந்தோ வரேன் அப்படின்னு சொல்லாமல் பல்லாண்டு என்ன வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் இன்னும் வில்லிபுத்தூரிலே தான் அவதரித்தமையை ரொம்ப பெருமை தோத்த சொல்லுகிறாள். அப்போ திருப்பல்லாண்டில் திவ்ய தேசங்கள் இல்லைன்னாலும் ஆழ்வார் சில திவ்ய தேசங்களை அங்கே காட்டுகிறார். ஏன் அப்படி என்று நாம் கேட்டு பார்த்தால் இந்த திவ்யத்ரயம்னு நம்ம சம்பிரதாயத்தில் இருக்குது. ஆழ்வார்களுக்கு திவ்ய சூரிகள் என்று பெயர். அதாவது இந்த உலகத்தில் இருள் தருமா ஞானத்தில் இருந்து கொண்டே நித்திய சூரிகளுக்கு சமமான ஞானத்தை பெற்றவர்கள். அதனால் நித்திய சூரிகள் இவாளுக்கும் வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக திவ்ய சூரிகள். திவ்யம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எம்பெருமானுடைய அந்த ஒரு தெய்வத்தன்மை பொருந்தியது அப்படின்னு சொல்லலாம். மேலிருந்து வாரியாக சொல்லணும்னா தெய்வத்தன்மை பொருந்தியது. ஆழ்வார்களுக்கு திவ்ய சூரிகள்னு பேர். அவர்கள் பாடின பாசுரங்களுக்கு என்ன பேர்? திவ்ய பிரபந்தங்கள்னு பேர். திவ்யமான பிரபந்தங்கள், திவ்ய சூரிகளாலே பாடப்பட்ட பாடல்கள், அதனால் திவ்ய பிரபந்தம்னு பேர்.
அவர்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலங்களுக்கு என்ன பேருன்னா திவ்ய தேசங்கள்னு பேர். எத்தனையோ ஆழ்வார்கள் பாடல் பெறாத பல தேசங்கள் நிறைய இருக்கிறது, புராண க்ஷேத்திரங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் அவ்வளோ பெருமை வரல. ஆழ்வார் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கோழியும் கூடலும் கோயில் கொண்டன்னா அந்த கோழியும் கூடலும்ன்ற வார்த்தையை தவிர அந்த மாதிரியான திவ்ய தேசங்களுக்கு வேறு மங்களாசாசனமே கிடையாது. ஆனால் எல்லா திவ்ய தேசத்தையும் நாம் ஒன்றா மதித்து எல்லாவற்றுக்கும் நாம் போய் எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்று அந்த ஒரு காரிய கிரமத்தை நாம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்போ திவ்ய சூரிகள், திவ்ய பிரபந்தங்கள், அவர்கள் பாடினது திவ்ய பிரபந்தங்கள். அந்த திவ்ய பிரபந்தங்களிலே பாடப்பட்டது திவ்ய தேசங்கள். இந்த திவ்யத்ரயம் ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாது. திவ்ய சூரிகள்னா அவள் திவ்ய பிரபந்தம் பாடியிருக்கணும், திவ்ய பிரபந்தம்னா அது திவ்ய தேசத்தை பற்றி இருக்கணும். புரியறதுக்காக சொல்கிறேன். இந்த நாயன்மார்கள் 63 இருக்கா, அவள் சம்பிரதாயத்தில் வச்சுருக்கா. அதில் எல்லாரும் பாடல் பாடினவா கிடையாது. ஏதோ கோயில் கட்டினா அது பண்ணா இது பண்ணான்னு. அப்போ நாயன்மார்கள் எல்லாரும் பாடல் பாடியிருக்காளான்னா இல்லைன்னு தான் அவள் சொல்லுவாள். சில பேர் தான் அதில் பாடியிருக்கா. ஆனால் நம்ம இதில் அப்படி இல்லாமல் திவ்ய சூரிகள்னு சொன்னால் திவ்ய பிரபந்தங்கள் நிச்சயமாக அருளி செய்திருக்கிறார்கள். திவ்ய பிரபந்தங்கள்னு சொன்னால் அதில் திவ்ய தேசங்களுடைய பிரஸ்தாபம்ன்றது நிச்சயமாக இருக்கும். இது இல்லாமல் இது ரெண்டும் இல்லைன்னு சொல்லணும். இது திவ்ய சூரிகள்னால் திவ்ய பிரபந்தம் பாடியிருக்கணும், திவ்ய தேசம் பாடியிருக்கணும். திவ்ய தேசம்னா அது திவ்ய சூரிகளாலே பாடப்பட்டிருக்கணும், திவ்ய பிரபந்தங்களிலே இடம் பெற்றிருக்கணும். ஏன்னா இதை மூணையும் நாம் பிரித்தே பார்க்க முடியாது. அதனால் முதல்ல எழுந்த கேள்வி என்னன்னா, திவ்ய தேசங்களை ஆண்டாள் பட்டமாக பாடவில்லையே அப்படின்னு நாம் நினைத்தாலும் திவ்ய பிரபந்தம் திவ்ய சூரிகள்னு சொன்னால் அதில் திவ்ய தேசமும் தன்னடையே அடக்கம். இதை ஒரு கேள்வியாகவே கேட்க வேண்டாம் என்று இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. மறுபடியும் முன்னாடி சொன்ன ஒரு விஷயத்துக்கு போகணும். 2 தானே ஆண்டாள் கோடி காட்டுகிறாள். வட மதுரைன்னு ஒன்று, அணி புதுவைன்னு ஒன்று. 2 திவ்ய தேசம் தான் பாடியிருக்காளா அப்படின்னா அது நம்ம போன்ற மந்தமதிகள் பார்க்கும் பொழுது மேலெழுந்து வாரியான அர்த்தங்களை மட்டும் பார்க்கக்கூடிய அடியேன் போன்றவர்கள், நம்மை போன்றன்னு பொதுவான உபன்யாசத்தில் சொல்லிடுவோம். இங்கே எல்லாம் வித்வான்கள் எழுந்துள்ளிருக்கிறா, இந்த இடத்துல அதை சொல்கிறதுக்கு அடியனுக்கு சங்கோஷமாக இருக்குது. அடியேன் போன்ற மந்தமதிகள் பார்க்கும்பொழுது அப்படி தெரியும். ஆனால் இதுக்கெல்லாம் பெரிய உபகாரம் பண்ணினவர் காஞ்சி மகாவித்வான் பிரதிவாதி பயங்கரம் சுவாமி. அவர் என்ன பண்ணியிருக்கார், திருப்பாவையிலே பல பல வியாக்கியானங்கள் பல பல கோணங்களிலே அவர் அருளி செய்து காட்டியிருக்கிறார். திருப்பாவை நறுமணம், திருப்பாவை சங்கத்தமிழ் மாலை, திருப்பாவையில் ஆச்சாரியர்கள், திருப்பாவையில் எம்பெருமானார், திருப்பாவை சுவாபதேசம்னு கிட்டத்தட்ட 10-11 வியாக்கியானங்கள் அருளி செய்திருக்கிறார். அதிலே ஒன்று திருப்பாவையில் திவ்ய தேசங்கள், திருப்பாவையும் திவ்ய தேசங்களும்னு சொல்லி அதில் ஒவ்வொரு பாசுரத்திலேயும் குறைந்தபட்சம் ஒரு திவ்ய தேசத்தையாவது ஆண்டாள் பாடியிருக்கிறாள். ஏன்னு அழகாக அந்த ஆண்டாள் அருளி செய்த அந்த சந்தைகளை கொண்டு, இந்த வார்த்தைகளை கொண்டு இது இந்த திவ்ய தேசத்தை குறிக்கிறதுன்னு. ஏன் குறைந்தபட்சம் ஒரு திவ்ய தேசம் சொன்னேன்னா, ஏதோ 2 பாட்டில் 2 திவ்ய தேசம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 21வது பாசுரத்துலேயும் இன்னொரு பாசுரத்துலேயும் 2 திவ்ய தேசங்கள் காட்டியிருக்கிறார். அது தப்பு இல்லையே. ஒரு நாள் சுத்தத்தில் அந்த பதிகத்தை எடுத்துட்டா 2 திவ்ய தேசமாக ஆழ்வார் பாடுறார். ஒரு பாட்டில் ஒரு திவ்ய தேசம் தான் பாடணும்னு அவசியம் இல்லை. ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேம்பட்ட திவ்ய தேசங்களோ பாடலாம். அப்படி இது காஞ்சி சுவாமி அவர் பண்ணியிருக்கிற பேர் உபகாரம், இந்த அது எல்லாம் எடுத்து காட்டியிருக்கிறார். அது ராமானுஜன்லேயே வெளியாகி இருக்கிறது, அது எல்லாரும் வாசித்திருப்பார்கள். இருந்தாலும் அதில் ஒரு விஷயம் சுவாமி குறிப்பிடுகிறார். ஏதோ ஒரு திவ்ய தேசத்தில் சொல்லும் பொழுது, இத்தனை அர்த்தம் நான் சொன்னேன், இதுக்கு மேலேயும் நிறைய பொருத்தங்கள் இருக்குது, அதை மேதாவிகள் தாங்களே கண்டுகொள்வது அப்படின்னு எழுதியிருக்கார். இன்னும் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. இந்த வியாசத்துக்காக நான் இவ்வளோ தான் எழுதியிருக்கேன். ஒரு 2 பொருத்தம் எழுதியிருப்பார் அப்படின்னு வச்சுட்டா மேலே மேதாவிகள் மேலே கண்டுகொள்வது அப்படின்னு. சரி, சுவாமியே நமக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டார், நம்ம மேதாவின்னு காட்டுறதுக்கு இதுதான் நல்ல சான்ஸ் இல்லையா? நம்ம அதே சுவாமி சொன்னதே சொல்லிட்டா அப்புறம் நம்ம என்ன அப்படின்னு ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா சொல்லலாமேன்னு எல்லாருமே பண்ணக்கூடியது தான். இப்போ அவர் 1-2 காட்டினார்னா அதுக்கு மேலேயும் பண்ணலாம். 6000 படி வியாக்கியானம் வரலான்னு எம்பெருமானார் சொன்னார். அதுக்கு மேலேயும் பட்டர் இதில் ஒரு திருவானை கிணங்க நஞ்சியர் அருளி செய்தார், மேலே வியாக்கியானங்கள் வந்த தோல்வியோ. அதனால் சுவாமி அந்த லைசன்ஸ் நமக்கு கொடுத்துட்டார், அதனால் பண்ணலாம். அப்படி அந்த திவ்யதேசங்களை அனுபவிக்கிற கிரமத்தில் ஒரு முன்னுரையாக சில வார்த்தைகளை விண்ணப்பித்தேன். அடியனுடைய டாபிக்கு இப்போ தான் உள்ளே போகிறேன். இனிமேலிருந்து 10 நிமிஷம் கணக்கு பண்ணிக்கணும், அதுக்காக சொன்னேன். இப்போ முதல்ல திவ்யதேசங்கள்னு பார்க்கும்பொழுது கோயில் திருமலை பெருமாள் கோயில்னு அப்படி தான் பார்த்துன்னு வர்றது வழக்கம். அடியன் விண்ணப்பிக்க போகின்ற திவ்யதேசம் கோயில் அன்று திருமலையை பற்றி பேசணும்னு அடியனுக்கு நியமனம். ஏன் கோயிலை விட்டுட்டு திருமலையை பேசணும்னா, கோயிலை பேச போகிற சுவாமி கடைசியில் பேசுகிறேன்னு சொல்லிட்டார். ஏன்னா ஆண்டாள் திருக்கல்யாணம் பண்ணினது பெரிய பெருமாள் நம்பெருமாள் ஆகையினாலே அதை சொல்லி ஆண்டாள் திருக்கல்யாணத்தை சொல்லி முடிக்கலாம்னு கோயிலை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு நேர திருமலை பெருமாள் கோயில் இனி இந்த ஒரு கிரமத்திலே போகிறோம். அதுக்கப்புறம் வந்திருக்கிற சுவாமிகள் என்னென்ன சுவாமிகள் வந்திருக்கிறார்களோ அவர்களுடைய வரிசை கிரமத்திலே அனுபவிக்கலாம். முதல்ல திருமலையை பற்றி ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே அடியன் இங்கே விண்ணப்பித்து விடுகிறேன்.
சுவாமி காட்டினது ஒரு 2-3 விஷயங்கள். மேலே இந்த பொருத்தங்கள் பெரியவர்களிடத்திலே கேட்டு தெரிந்தது சில விஷயங்கள். எந்த பாசுரம் திருமலைக்கு காட்டியிருக்கிறார் என்னால் 27வது பாசுரம், கூடார வெல்லும் சீர் கோவிந்தா என அந்த கோவிந்தான்ற நாமம் ரொம்ப ஸ்பஷ்டமாக இருக்குது. 3 பாசுரத்திலே கோவிந்தான்ற நாமம் வருது. கூடாரை, கறவைகள், சித்தம் சிறுகாலே என்னும் 3 பாசுரங்களிலே இந்த கோவிந்த நாமம்னு வருது. அதில் முதல் பாசுரம், இந்த கோவிந்தான்னு வர பாசுரங்களிலே முதல் பாசுரம் கூடார வெல்லும் சீர் கோவிந்தா. கோவிந்தான்னா திருவேங்கடமுடியான தவிர வேறு யாரையும் நாம் நினைக்கவே முடியாது. பாமரர்களுக்கும் அவரை கூப்பிடுறது பாலாஜி, கோவிந்தா. திருவேங்கடமுடையான், ஸ்ரீனிவாசன்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனால் பாலாஜி கோவிந்தான்னா எல்லாருக்கும் தெரியும். அந்த கோவிந்தான்ற நாமத்தை இட்டே இந்த பாசுரத்திலே ஆண்டாள் அருளி செய்திருப்பதனாலே அது திருவேங்கடமுடையானை குறிப்பது என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்னால் எம்பெருமானோடு கூட மாட்டேன் என்று சொல்கிறாளோ இல்லையோ சில பேர், அந்த அதாவது சில பேர் எம்பெருமானோடு கூட மாட்டேன் என்று சொல்கிறார்களே, அவர்களை வெல்லக்கூடிய கல்யாண குணங்கள் படைத்தவன். எதையாவது பண்ணி தன்னோடு அவர்களை சேர்த்து கொண்டு விடுகிறான் அப்படின்றது அதில் விஷயம். அந்த பாசுர வியாக்கியானத்தில் யார் யார் கூட மாட்டேன்னா அப்படின்னு 3 விதமான அதிகாரிகளை காட்டுறான். விரோதிகள், ராவணாதி விரோதிகள், அவர்கள் எம்பெருமானோடு கூட மாட்டேன் என்று சொல்கிறார்கள். அதுக்கு மேலே உதாசீனர்கள்னு காட்டுறான். உதாசீனர்னா எம்பெருமான் மேலே எனக்கு விரோதம் இல்லை, ஆனால் எம்பெருமான் மீது பக்தியும் கிடையாது. அவர் அந்த பக்கம் போனால் நான் இந்த பக்கம் போவேன், அவரோடு விரோதப்பட மாட்டேன், ஆனால் அவர் காலில் போய் விழவும் மாட்டேன். அப்படி இருப்பவர்களுக்கு உதாசீனர்கள்னு பேர். 3வது யார் கூட மாட்டேன்னு சொல்கிறான்னா அடியவர்கள் சில பேர் கூட மாட்டேன்றாலும். இது ஆச்சரியம். அடியவர்கள் ஏன் கூட மாட்டேன்னு சொல்லணும்னா, நைச்சியானுசந்தானம் தலையெடுத்து, நம்ம ஆழ்வாருக்கு இந்த வளவேடு உலக தலையெடுத்துன்னு சொல்லுவாள். நைச்சியானுசந்தானம்னே இருக்காது வியாக்கியானங்கள். நைச்சியானுசந்தானம் ஆழ்வார் பண்ணினார்னா வளவேடு உலக தலையெடுத்துன்னு. ஏன்னா ஆழ்வார் முதலிலே திருவாய்மொழியிலே நைச்சியானுசந்தானம் அதை அனுசந்தித்தது வளவேடு உலகு என்கிற 5வது திருவாய்மொழியிலே. அதனால் எப்போ பண்ணாலும் அதுக்கு வளவேடு உலகு தலையெடுத்துன்னு எழுதும். ஆழ்வார் நான் எவ்வளோ எம்பெருமான் எவ்வளோ பெரிய வளவேடு உலகின் முதலாய வானோரிரையை அறிவினையேன் களவேள் வெண்ணத்தோடு உண்ட கல்வா என்பன் அப்படின்னு நான் எவ்வளோ நித்திய சூரிகளுக்கெல்லாம் தலைவனவன், அவனை போய் நான் வெண்ணை திருடினா அகப்பட்டான், மற்றொரு கடவெண்ணெய் களவின்னு சொல்லிட்டேனே, என்னோடு அவன் சேர்ந்தான், அவனோடு போய் நான் சேர்ந்தால் அது அவனுக்கொன்றோ அவத்தியம், அதனால் நான் அவனோடு கூட மாட்டேன், நான் விலகி போகிறேன் என்று நைச்சியானுசந்தானம் பண்ணி சில அதிகாரிகள் விலகி போகிறார்கள். 3 விதமான அதிகாரிகள் விலகி போகிறார்கள் என்று அந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய அர்த்தம். இது எப்படி திருவேங்கடமுடையான் விஷயமா அழகாக பலிக்கிறது அப்படின்னா, முதல்ல விரோதிகள் யார்? திருவேங்கடமுடையானையே திருவேங்கடமுடையான் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு காலம், கெட்ட காலம் வந்தது எம்பெருமானார் காலத்திலே. அங்கே இருக்கக்கூடிய தேவதை, மலையிலே திருமலையில் இருக்கக்கூடிய தெய்வம் எங்களுடைய தெய்வம், அது ருத்ரன்னு சில பேர் சொன்னால், சுப்பிரமணியன்னு சில பேர் சொன்னால், ராஜாவிடத்துல கலகம் மூட்டி நிறைய பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சுட்டா. இன்ன வரைக்கும் வந்துட்டு தான் இருக்குது அந்த பிரச்சனைகள். அப்போ எம்பெருமானாரை அங்கே எழுந்தருளி அவர் இதிகாச புராணங்களிலிருந்தும் வேத வேதாந்தங்களிலிருந்தும் பல வாதங்களை எல்லாம் முன்னிறுத்தி அவர் என்ன பண்ணார், இது ஸ்ரீமன் நாராயணன் என்று ஸ்தாபித்தார். என்னதான் ஸ்தாபித்தாலும் இந்த தோல்வியை ஒத்துக்கொள்றதுக்கு மனசு வராது சில பேருக்கு. ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிவிட்டார்கள். சரி, எம்பெருமானார் பார்த்தார். அவர் என்ன பண்ணார், இன்றைக்கி ராத்திரி சங்கு சக்கரங்களும் நீங்கள் என்னென்ன தேவதைன்னு சொல்கிறீங்களோ அதனுடைய ஆயுதங்களையும் எடுத்து திருவேங்கடம் இந்த பெருமாள் முன்னாடி சமர்ப்பிச்சுடும். கார்த்தால் அவர் எதை ஏற்றுக்கொள்கிறாளோ அந்த தேவதைன்னு ஒத்துண்டு மொத்தமாக விலகி போயிட வேண்டியது. ஏன்னா இதுதான் அன்றைக்கி ஏற்பட்ட ஒரு அக்ரிமெண்ட். அதே மாதிரி சங்கு சக்கரங்களை வைத்தார். கார்த்தால் சன்னதியை திறந்து பார்த்தா அவர் திருவேங்கடமுடையான் சங்கு சக்கரங்களை தரித்திருந்தார். ஏன் அதுக்கு முன்னாடி அவருக்கு சங்கு சக்கரம் கிடையாதான்னா, முன்னொரு காலத்தில் சங்கு சக்கரங்கள் இருந்தது. அது தொண்டமான் சக்கரவர்த்தி, அவருடைய ஒரு சிறந்த பக்தன். அவன் ஒரு போருக்கு போகணும், ரொம்ப பயந்தான். இவ்வளோ பெரிய போர் நான் என்ன பண்ணுறதுன்னு. அப்போ திருவேங்கடமுடையான் என்ன பண்ணாராம், இதோ என்னுடைய சங்கு சக்கரங்கள் எடுத்துகிட்டு போ, உனக்கு வெற்றி நிச்சயம்னு சங்கு சக்கரங்களை அவனுக்கு கொடுத்து அனுப்பினார். அது அடியவனுக்காக பெருமாள் எவ்வளோ பண்ணுறாருன்னு தெரியணுன்றதுக்காக அவர் கையில் சங்கு சக்கரம் கிடையாது. யாராவது இந்த ஆபரணமாக பொருத்தினால்தான் உண்டே தவிர திருவேங்கடமுடையான் திருக்கைகளிலே சங்கு சக்கரங்கள் கிடையாது. திருமஞ்சன காலத்திலே சேவித்தால் வெறும் கையை தான் வச்சுட்டு இருப்பார். ஏன்னா தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு கொடுத்து விட்டார்னு அதை காட்டுறோம். அப்போ அந்த மாதிரி அங்கே வைத்தார்கள். கார்த்தால் திறந்து பார்த்தா திருவேங்கடமுடையான் சங்கு சக்கரங்களை தரித்து கொண்டிருந்தார். அதனால தானே எம்பெருமானாருக்கு அப்பனுக்கு சங்காழி அழித்துகந்த பெருமாள் என்று திருவேங்கடமுடையானுக்கே அவர் ஆச்சாரியராக ஆனார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதில் என்ன கூடார வெல்லும் சீர் கோவிந்தான்னா, அடியவர்களும் ஒரு பக்கம் இருக்கா, விரோதிகள் ஒரு பக்கம் இருக்கான்னா, ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணி அர்ச்சாவதாரத்தில் இந்த மாதிரி காரியமெல்லாம் எம்பெருமான் பண்ணுவதில்லை, பேசுவதில்லை, எதுவும் பண்ணுறதில்லை. ஆனால் ஒரு அடியவர்களுக்காகத்தான் இருக்கிறேன் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அர்ச்சா சமாதியை குலைத்து கொண்டு
அவனோடு கூட மாட்டேன் என்று யார் சொல்கிறார்களோ விரோதிகள், அவர்களை விலக்கி வைத்து அடியவர்களுக்கு ஒரு பெரிய பேற்றை அளித்தாரே, அதுதான் கூடார வெல்லும் சீர் கோவிந்தா என விரோதிகளிடத்திலே காட்டின இந்த ஒரு குணம் ஆசிரித்த சௌலபியம்னு சொல்லலாம். ரெண்டாவது, இன்னொருத்தர் யார் கூட மாட்டேன் என்றா, உதாசீனர்கள். யாரும் எம்பெருமானை பற்றி தெரியாது, எனக்கு எம்பெருமான் மீது விரோதமும் கிடையாது, நான் பாட்டி என் காரியத்தை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவர். அவர்களை எம்பெருமான் எப்படி அந்த திருவேங்கடமுடையான் கூட்டிக் கொள்கிறார், அவரை எப்படி அவர்களை வெல்லுகிறார் என்னால், திருவேங்கடமுடையான் அப்படின்னு சொன்னால் அது மலைக்கு மேலே ஏறி போய் அந்த கோவிலுக்குள்ளே போய் அங்கே நாம் சேவிக்கக்கூடிய மூர்த்தி மட்டும் திருவேங்கடமுடையான் கிடையாது, இந்த மலையே திருவேங்கடமுடையான் தான். மலையே திருவுடம்புன்னு சொல்கிறோமே, திருவேங்கட மலை ஒன்றுமே தொழ நம்மினை ஓயுமே, மலையே திருவுடம்புன்னு சொல்கிறோமே, அந்த திருமலை முழுக்கவே திருவேங்கடமுடையான் தான். இந்த ஏன் அந்த மாதிரி எழுந்தொழிருக்கார் அப்படின்னா, மலை மேலே இருக்கார், கோயிலில் டிக்கெட் வாங்கி போகணும், உள்ளே போய் பெருமாளை சேவிக்கணும்னா யாரும் வரமாட்டோம், அதான் உதாசீனர்கள் வரமாட்டோம். ஆனால் அந்த வழியாக 100 முறை போயிட்டு வருவாள். அப்போ அந்த வழியாக போகும்பொழுது பெருமாளை தங்களையும் அறியாமல் திருவேங்கடமுடையானே அந்த மலரூபத்தில் சேவிக்கிறதுக்கு அவர்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. முதல் வாட்டி அப்படியே தாண்டி போயிடுறா, 2வது வாட்டியும் தாண்டி போயிடுறா, ஒரு 10 வாட்டி 11 வாட்டி போன உடனே என்னமோ மலை மேலே பெருமாள் இருக்கார் போல் இருக்கு, போய் ஏறி போய் சேவித்து பார்க்கலான்னு அந்த உதாசீனர்களுக்கும் ஒரு ஆசை வருது. அப்புறம் ஒரு நாள் ஏறி போனால் பெருமாளை சேவிக்கிறா, பெருமாளுடைய அடியவர்களாக ஆகிவிடுகிறார்கள், அவர்களுக்கு பக்தி பிறந்து விடுகிறது. அப்போ அந்த மாதிரி உதாசீனர்களை யார் யார் கூட மாட்டேன் என்று சொல்கிறார்களோ அவர்களை வெல்லும் சீர் கோவிந்தா என்ன அது 2வது விஷயத்தில் தெரிகிறது. 3வது, அடியவர்கள், அதாவது அடியவர்களே நைச்சானுசந்தானம் தலையெடுத்து கூட மாட்டேன் என்று சொல்கிறார்கள். அவர்களை எப்படி சொல்லுகிறான் என்னால், இந்த நைச்சானுசந்தானம்ன்றது என்னன்னா, தன்னுடைய தோஷங்கள், அதாவது ஸ்வதோஷத்தை அனுசந்தித்து பகவானுடைய பெருமையை அனுசந்தித்தால், ஐயோ இந்த தோஷமான நான் போய், தோஷபூயிஷ்டனான நான் போய் பெருமை படைத்த பகவானிடத்திலே சேர்ந்தால் அது அவனுக்கு ஒரு அவத்தியம் இல்லையா? நிறைய அன்னம் இருக்குது, நல்லா சக்கரை பொங்கலே பண்ணி வச்சுருக்கா, அதில் போய் ஏதாவது ஒரு சேர்க்கக்கூடாத வஸ்து ஒன்று சேர்த்துட்டோம், ஒரு துளி சேர்த்துட்டோம்னா கூட அப்புறம் என்ன பண்ணுவா, அதை சாப்பிடவே முடியாது, அது பிரயோஜனமே படாது. அதனால் உயர்ந்த வஸ்துவோடு ஒரு தாழ்ந்த வஸ்து கலந்தால் அந்த உயர்ந்த வஸ்து உபயோகம் இல்லாமல் போய்விடுகிறது என்பது நாம் அனுபவத்திலே பார்க்கிறோம். அப்படி அதனால தான் ஆழ்வார்கள் எல்லாரும் நைச்சான் வளவேழ் உலகுன்னு பார்த்தோமே, நைச்சார சந்தானம் தலையெடுத்து எம்பெருமானோடு சேரமாட்டேன் என்கிறார்கள். அப்போ அவர்களை எந்த கல்யாண குணத்தை காட்டி அவர் வெல்கிறார் என்னார், திருவேங்கடமுடையானுக்குன்னு ஏற்பட்ட கல்யாண குணம் எது தெரியுமோ இல்லையோ, அது வாத்சல்யம். நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய், நிகரில் புகழ் அப்படின்றது வாத்சல்யம், தோஷத்தை போக்கியமாக கொள்ளுகின்ற தன்மை இருக்கிறதே, அதுதான் தோஷ போக்கியத்துவம் தான் வாத்சல்யம்னு காட்டியிருக்கிறார்கள். அப்போ திருவேங்கடமுடையானை நம்மாழ்வார் சரணாகதி பண்ணுகிற பொழுது அவரிடத்திலே பண்ணுகிற போது என்ன சொன்னார், எத்தனையோ குணங்கள் இருக்கு, அதையெல்லாம் சொல்லாமல் நிகரில் புகழாய் வாத்சல்யம், அது ஆச்சாரிய கிரதத்திலே அழகியமன்வாள பெருமாள் நாயனார் காட்டும் பொழுதும் கல்யாண குணங்களை காட்டிகிட்டே வந்தார். அது வியூக சௌகார்த்த பிரதானம் என்னும் கோயிலுக்கு, திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு சௌகார்த்தம்ன்ற திருக்கல்யாண குணத்தை காட்டினார். திருமலைக்கு வரும்பொழுது என்ன சொன்னார்னா, இப்போ மன்னோர் விண்ணோர் வைப்பில் போகின்ற எழுவுலகுக்கு உயிர் பாசம் வைத்த நிகரில் வாத்சல்யம் உஜ்வலம், இந்த நிகரில் புகழாயின்ற வார்த்தை எடுத்துட்டார், அதை நிகரில் வாத்சல்யம், ஒப்பில்லாத வாத்சல்யம். அப்போ நமக்கு தோஷம் இருக்குது, எம்பெருமான் என்ன பண்ணுவானோன்னு நம்ம பயந்தா அவன் என்ன பண்ணுறான், குன்றனைய குத்தம் செய்யணும் குணங்கொள்ளும், ஏன்னா அவன் என்ன பண்ணுறான், நம்முடைய தோஷத்தையே போக்கியமாய், பரவாயில்ல என்னுடைய குழந்தை தானே, ஒரு கண்ணுடைய வாத்சல்யம்னா அந்த ஒரு கன்றினிடத்திலே தாய் பசுவுக்கு இருக்கக்கூடிய அன்புக்கு தான் வாத்சல்யம்னு பேர். கண்ணுக்குட்டியே அந்த தாய் பசு பெத்தெடுத்த உடனே அதில் இருக்கக்கூடிய மொத்த அழுக்கையும் அது நக்கி சாப்பிட்றது. ஆனால் வேறு இடத்துல ஒரு அழுக்கு இருந்தால் பசுமாடு சாப்பிடுமான்னா சாப்பிடவே கிட்டேயே போகாது. ஆனால் தன்னுடைய கன்று தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தத்தின் காரணமாக அது என்ன பண்ணுறது, கன்றினிடத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு எத்தே தன் கன்றினுடைய வழுவன்றோ காதலிப்பது அன்றதனை ஈன்றுகந்தா என்று அருளாள பெருமாள் எம்பெருமானார் சாதிக்கிறார். அப்படி நம்மிடத்தில் தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷத்தை எம்பெருமான் போக்கியமாக கொள்ளுவான் அப்படின்றது தான் வாத்சல்யம். அதுக்குன்னு சாமி நிறைய தோஷம் இதனால் தெரியாத போயிடுத்து, நான் நிறைய தோஷம் பண்ணவே இல்லை, நான் சேர்த்தே வைக்கலையே, நாளையிலேருந்து ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு அப்படி நினைக்கக்கூடாது. நம்மையும் அறியாமல் வரக்கூடிய தோஷங்களை தான் அங்கே சொல்கிறாளே தவிர வேணும்னு போய் அதுக்குன்னு பண்ணக்கூடாது. அப்படி இந்த கூடமாட்டேன் என்று சொல்பவர்கள் மூவர், விரோதிகள், உதாசீனர்கள், அடியவர்கள், மூவரையும் அவன் வெல்கிறான். திருவேங்கடமுடையான் எப்படி வெல்கிறான் என்ன அதை தெரிஞ்சு போயிடுது. கடைசியில் கூடியிருந்து குளிர்ந்து இந்த திருவேங்கடமுடையானுக்கே உண்டான ஒரு தனிச்சிறப்பு. அடியவர்களோடு கூடியிருந்தால் தான் அவருக்கு பிடிக்கும் இல்லையா. கார்த்தால 2 மணிக்கு கோயில் திறந்தான்னா ராத்திரி 12 வரைக்கும் ஏதோ ஒரு அடியவர் நம்மோடு கூடலைன்னா கூட
யாரோ ஒரு அடியவரோடு சேர்ந்து தான் இருக்கிறார். அதனால் அந்த கூடியிருந்து குளிர்ந்துன்னா அந்த இடமே குளிரருவி வேங்கடம் இல்லையா? ஆழ்வார்கள் மங்களாசாதனம் பண்ணும்பொழுது அதில் இந்த அருவிகள் இன்னும் இதெல்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு அந்த இயற்கை காட்சிக்கு ரொம்ப பேர் போன ஒரு திவ்யதேசம்னு சொன்னால் அது கூடியிருந்து குளிர்ந்து. பால் சோறு மூடனை பெய்து முழங்க வழிவாரான்னு இந்த பாசுரத்தில் இருக்குது. இந்த பால் சோறுன்ற ஒரு விஷயம் இந்த மாத்திரு பிரசாதம்னு பெருமாளுக்கு அம்சம் பண்ணுறான். நித்தியபடி கார்த்தால அது பால் சோறு, அது பால்லே தான் அந்த இதை பண்ணி பால் சாதம் தான் பெருமாளுக்கு அம்சம் பண்ணுவாள். எத்தனையோ பிரசாதங்கள் திருவேங்கடமுடையான் அமுது செய்தாலும் அந்த குலசேகரப்படிக்கு உள்ளே போய் அவர் அமுது செய்யக்கூடிய ஒரு பிரசாதம் உண்டுன்னா அது இந்த பால் சோறு தான். மாத்திரு பிரசாதம் மட்டும்தான் அவர் கிட்ட போய் ஒரு தாய் எப்படி குழந்தைக்கு ஆசையாக அந்த பிரசாதத்தை கொடுப்பாளோ அப்படி அவருடைய திருப்பவளத்துக்கு கொண்டு போய் கிட்ட போய் வைப்பாளாது. மற்ற பிரசாதங்கள்லாம் இருக்கட்டும், இது மாத்திரு பிரசாதம்னு எம்பெருமானாருடைய ஒரு ஏற்பாட்டின் காரணமாக நடக்கிறது. அது மாத்திரு பிரசாதம் இப்போ மருவி மாத்திர பிரசாதம்னு மாற்றிட்டா. மாத்திர பிரசாதம்னா என்ன? வா கையில் வரிச்சே கொஞ்சம் தான் கொடுக்குறா, ஒரு மாத்திர அளவுக்கு தான் கொடுக்குறா, அதனால் மாத்திர பிரசாதம்னு பேரை மாற்றிட்டா. ஆனால் அதுக்கு மாத்திரு பிரசாதம்னு பேர். இப்படி பலவாறாக பார்க்கும் பொழுது இந்த கூடார வெல்லும் சீர் என்கிற பாசுரத்திலே திருவேங்கடமுடையான் உணர்த்தப்படுகிறார். திருமலை திருப்பதி என்கிற திவிதேசம், அந்த திவிதேசம் உணர்த்தப்படுகிறது என்று காட்சி சுவாமி காட்டியிருக்கிறார். இன்னும் ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்துட்டு இங்கே சொல்லணும். நான் அவகாசத்தினுடைய ஒரு குறைவின் காரணமாக அடியனுடைய புன்சொற்களை இத்தோடு நிறுத்துகிறேன். குற்றங்குறைகள் இருந்தால் க்ஷமிக்க வேண்டுமாய் பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். பெரிய வித்வான்கள் எழுந்தொழிருக்கின்ற கோஷ்டி சுவாமி கலையிலங்கு மொழியாளர் ஸ்ரீ டாக்டர் அரங்கராஜன் சுவாமி அவருடைய தலைமையிலே நடக்கக்கூடிய ஒரு கோஷ்டின்றதுனால நமக்கும் பேசுறதுக்கு ஒரு நல்ல உற்சாகம். ஸ்ரோதாக்களும் நிறைய பேர் வந்திருக்கா. இவ்வளோ பேர் வருவாளான்னு கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தோம், ஆனால் இருந்தாலும் வந்திருக்கா. அதனால் உங்களை எல்லாம் பார்த்த ஒரு உற்சாகத்திலே ஓர் 2 வார்த்தைகள் இங்கே அதிக பிரசங்கமாக தெரிவித்திருந்தேனால் அதற்கும் அபராத க்ஷாமனம் பண்ணிக்கொண்டு அடியேன் அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.